ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து செல்வாவோட சமையல் நிஷா சொல்லி கொடுப்பா. அது மாதிரி இன்னைக்கு சமைக்க போகிறோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டுத்தலை குழம்பு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். கிரேவி கிரேவியோ குழம்போ ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குற மாதிரி கரெக்டாக செஞ்சிருவோம். சரி, எண்ணெய் ஃபஸ்ட்டு 2-3 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கரெக்டாக அளவெல்லாம் சொல்லிடுறேன். போதுமா? ஓகே. சட்டி நல்லா காஞ்சிச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படியே போட்டு டபக்குன்னு எண்ணெய் வெங்காயத்தை எடுத்து போடுங்க. கறிவீரம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். போதுமா? போதுமா? கிளறி விடுங்க நல்லா. எப்படி சாப்பாடு டேஸ்ட்டாக வருதுன்னு பார்ப்போம். என்னதான் நீ வதக்க மட்டும் செஞ்சாலும் அதில் உள்ள மெத்தட்லாம் நான் தானே சொல்கிறேன். அளவு, மெத்தடு எல்லாமே. ஒரு இதுக்கு வந்து ஒரு சமையலுக்கு, ஒரு குக்கிங்க்கு வந்து ஒரு அளவு தான் முக்கியம். கை பக்குவம் பார்ப்போமே. இப்போ நீ மஞ்சத்தூள்லாம் பறக்க விட்டதெல்லாம் பார்த்தா. சரி இருங்க, வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி விடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்து நான் இப்போ நல்லா கிளறிடலாம். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இனிமேல் நீங்கள் வந்து கவலையெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. இங்கே வந்தால் நீங்கள் நிஷா சமைச்சு போடுவேன், நான் சமைச்சு போடுறேன். வீட்டுக்கு வாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே தலைக்கறியை வந்து நல்லா வந்து வேக வச்சுருக்கோம். இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கிட்டோம். வதக்கினோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். மட்டன் மசாலா தூள் அதை எடுத்துகிட்டு வர மறந்தாச்சு. ஸ்பூன் அங்கே இருக்கிறத எடுத்துக்கோங்க. மல்லித்தூளில் மல்லித்தூள் எத்தனை? 2 ஸ்பூன். அந்த ஸ்பூனை எடுத்து 1/2 ஸ்பூன். போதும். ஐயோ காரம். போதும். ஓகே, நெக்ஸ்ட் பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன். அடுத்து தேங்காயோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இது போட்டு இருக்கோம், ஜீரகம் போட்டு அரைச்சது. 2 ஸ்பூன் தேங்காயை வந்து அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு 2யும் பேஸ்ட் ஆக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதோட 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா திக்காக இருக்கும். போட்டு அரைச்சி இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வரவங்களும் இதை குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. இது எப்போ நடந்துச்சு? எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் ஆட்டு தலைக்கறி பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் ஆட்டு தலைக்கறி பிடிக்கணும், தலைக்கறி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு. இதோட இப்போ நம்ம செல்வா வந்து இதை எடுத்து ஊற்ற போகிறார். எடுத்து ஊற்றுங்க. எனக்கு தலைக்கறியில் பிடிச்சது என்ன அப்படின்னா நாக்கு பிடிக்கும். நாக்கு, கண், அதெல்லாம் டேஸ்ட். மூளையெல்லாம் நல்லா. ஓம் சக்தி. எவ்வளவு தலை தெரியல. 225 ரூபா. 8.5க்கு 25 ரூபாயா, 200 ரூபா ஆடாம் தலை. நல்லா கொதிக்கணும். நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அந்த சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட வந்து மல்லித்தலையை போட்டு நம்ம அடாடா தெரியாது யாருக்கும். நாக்கு 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 இங்கிட்டு வா பாப்பா. நாக்கு புண்ணாக்கம்.
இப்போ மல்லித்தலை எல்லாத்தையும் வடிகட்டி போடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஆட்டுத்தலை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் நல்லா சமைச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.